தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய கடவுளும் அவருடைய அன்பும் எங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையிலே உன்னுடைய அன்னையின் வயிற்றில் பிரசன்னமாக இருக்கின்றேன். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்க்கின்றேன். இந்த அன்னையானவள் 28 ஜூன் மாதம் 2017 ஆண்டு மாதா காட்சி முதல் நிர்வாக பொறுப்பாளரின் முன்னிலையில் இந்த அன்னையினுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வர பண்ணப்பட்டது. மாதா தான் எங்கள் மத்தியில் வர வேண்டும் என்பதற்காக பாவியாகிய என்னை இந்த வேளையில் என்னை இந்த பங்குக்கு குருவாக நியமித்தார். என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் மாதாவினுடைய பரிவிரக்கத்தினால் இன்று இந்த வேளையில் கேட்டுக்கொண்டதற்காக இறைவா உமக்கு
நன்றி கூறுகின்றேன். கடல் கடந்து நாடு கடந்து இனம் உற்றவர்கள் எல்லாவரையும் பிரிந்து இந்த நாட்டில் இந்த மலையில் இந்த வேளையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றேன். அன்பான தந்தையே, உன்னுடைய மகனை இன்று எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உன்னுடைய அன்பு மகன் உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த அன்பை உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்கள் மத்தியிலும் அவர்களுடைய உள்ளங்களிலும் உன்னுடைய பிரசன்னம் நிரந்தரமாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக மாதா தொலைக்காட்சியின் அவர்களுடைய முயற்சியினால் உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து நற்கருணை வழிபாட்டை தொடர்ந்து ஆராதித்து அதன் மூலமாக வருகின்ற பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்த இந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றேன். அதே வேளையில் இந்த மலை உச்சியில் உன்னுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து ஒளியாக நின்று எங்கள் மக்கள் மத்தியில் எப்பொழுதும் நீர் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்குபடுத்தி தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான தந்தையே, உன்னுடைய அன்னையானவள் 6 மீட்டர் உயரத்தில் உயரமாக இருக்கின்றாள். அவளுடைய பெருந்தன்மையால் அவளுடைய தியாகத்தால் இன்று நாங்கள் நற்கருணை நாதரை அவளுடைய வயிற்றில் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அன்னையானவள் உன்னை ஆராதித்தாள், உன்னை முழுமையாக அன்பு செய்தாள், உனக்காக தன் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்தாள். அதனால் இன்று நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான தந்தையே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திற்கு அழைத்தது நாங்கள் உம்மை புகழவும் உன்னுடைய நாமத்தினாலே நாங்கள் எல்லோரும் வளரவும் உமக்கு ஊழியம் செய்து மீண்டும் நாங்கள் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு இந்த வாழ்வை அளித்தீர். இந்த வாழ்வை இயேசு பிரான் தன்னுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக பிறந்து எங்கள் போல் பிறந்து வறுமையில் பிறந்து கஷ்டங்களை அனுபவித்து எங்களுடைய துன்பங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து தன்னுடைய முழு வாழ்வையும் சிலுவையினிலே ஒப்பு கொடுத்து எங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வேளையிலே நீர் எங்களோடு பிரசன்னமாக இருக்கின்றீர். உலகம் முழுவதும் உலகத்தில் உள்ள எல்லோரும் உன்னுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீரே இந்த நற்கருணை ஆராதனையில் உண்மையை சிறுமைப்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் உன்னோடு வாழ்வதற்காக எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, இந்த வேளையிலே நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தந்தையினுடைய விருப்பம் நிறைவேற்றுவதற்காக எங்கள் மத்தியில் குடிகொண்டிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தந்தையிடம் சேர்த்து கொண்டு செல்வதற்காக மீண்டும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தேவைகள் ஏற்பட்ட போதெல்லாம் உடன் ஊழியனாக உன்னுடைய பிரசன்னத்தில் எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி நாங்கள் பாவத்தில் விழாமல் எப்பொழுதும் உன்னுடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரம் தருகின்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே,
நீர் பிறந்த இடத்தை மறக்கவில்லை, பிறந்த குலத்தை நீர் மறக்கவில்லை, உம்முடைய மக்களை நீர் மறக்கவில்லை. ஆனால் நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய பிறந்த இடத்தை மறந்து, எங்களுடைய சகோதர சகோதரிகளை மறந்து, எங்களுடைய ஊர்களை மறந்து, எங்களுடைய கிராமங்களை மறந்து, எங்களுடைய நாட்டை மறந்து, நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் சில வேளைகளில் நாங்கள் தக்களித்திருக்கின்றோம். அந்த வேளையில் நீர்தாமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, உன்னுடைய தாய் உன்னை தேவாலயத்தில் அர்ப்பணித்த பொழுது அந்த அர்ப்பணம் விசுவாசமான அர்ப்பணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர்தாமே உம்முடைய வாழ்வை முழுமையாக மக்களுடைய நன்மைக்காக அர்ப்பணித்தீர். அதே போன்று நாங்கள் பிறந்த நோக்கத்தை அறிந்து, என்னத்திற்காக நாங்கள் வாழ வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து, எங்களுடைய சுயநல நோக்கங்களை மறந்து நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக உம்மை போல் வாழ எங்களுக்கு வரத்தை அளித்தரலும். இதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திற்காக இயேசுவே உனக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நீ தேவாலயத்தில் காணாமல் போன பொழுது உன்னுடைய அன்னை மரியாள் தேடி 3 நாள் தேடி உன்னுடைய வளர்ப்பு தகப்பனான சூசேப்பரோடு தேடி உன்னை கண்டுபிடித்து அவர்களுக்கு உன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை நீர் என்னை ஏன் தேடினீர்கள், தந்தையின் இருப்பிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியாதா என்ற அந்த கேள்வி மூலமாக நீர் பிறந்த நோக்கத்தை உன்னுடைய பெற்றோருக்கு அறிவித்தீர். அதே போன்று நாங்கள் பிறந்த நோக்கத்தை அறிந்து எங்களுடைய பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் ஆறுதலையும் அளிக்க எங்களுக்கு வரம் தந்தமைக்காக இந்த வேளையில் உம்முடைய தூய ஆவியின் தூண்டுதலினால் நாங்கள் எப்பொழுதும் உன்னுடைய பிள்ளைகளாக இருக்க எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றதற்காக அன்பு இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். Seigneur Jésus, nous te disons merci pour être présent avec nous. Tu es présent dans le ventre de ta mère. La mer, elle est grande, 6 mètres de hauteur, pour montrer la grandeur de ta mère. Elle a donné sa vie entière. Et pour que tu sois grand, pour pouvoir apporter la lumière à toutes les nations. Merci Jésus d'être présent. Si petit soit-il, mais tu veux que chacun de nous soit toujours lié à ta vie, à toi. Nous te disons merci de nous avoir permis de regarder ta lumière autour de nous. Tu nous permets d'accomplir la volonté du Père, c'est d'aimer les uns les autres. Nous te disons merci de nous permettre de pouvoir considérer que l'autre est aussi habité par ton amour, dans ta simplicité. Nous te disons merci de nous avoir rappelé que tu étais né pauvre, faible et fragile. Et parfois, nous avons oublié l'origine de notre naissance, l'origine de notre village, l'origine de notre famille, l'origine de notre patrie.
pour l'égoïsme. C'est juste pour se faire voir qu'on est plus grand que les autres. Tandis que Jésus, toi, qui es venu parmi nous pour nous rappeler, ce n'est pas l'apparence qui est importante, mais simplement le cœur aimant. Tu nous as donné ce cœur aimant jusqu'au bout. Quand tu as été consacré au temple de Jérusalem, ta mère a été fidèle pour accomplir la volonté du Père. Et toi, à ton tour, toi aussi, tu as été fidèle jusqu'au bout, jusqu'au dernier souffle, pour accomplir la volonté du Père. Merci Jésus de nous rappeler que notre fidélité ne consiste pas uniquement quelques jours et quelques années, soit dans la vie du couple, soit dans la vie avec les enfants, soit avec les amis, soit dans notre village, mais simplement de pouvoir redonner ton élan d'amour par notre présence. Merci de nous rappeler cette présence précieuse qui est si importante, quelles que soient nos professions, quelles que soient nos situations de vie. Merci Jésus de nous rappeler que l'autre est un être important dans ma vie puisque tu habites également dans la vie de l'autre puisqu'il est créé aussi à l'image du Père. Quand tu as été perdu au temple de Jérusalem pendant 3 jours, tes parents s'inquiétaient de toi, mais toi tu as révélé à tes parents le sens de ton existence. Et aujourd'hui, tu nous rappelles également pour que nous vivions avec conviction. Ne pas laisser nous emporter par les vagues médiatiques, par toutes les tentations charnelles et aussi par toutes les voies de la communication, la télé, les téléphones et les ordinateurs peuvent nous détruire notre propre dignité. Mais aujourd'hui, Jésus, toi, qui se fait tout petit, bien que nous soyons orgueilleux, bien que nous oublions ta présence si grande, mais toi, tu fais si petit pour nous rappeler que tu es venu pour nous aimer, tu es venu nous sauver. Merci Jésus d'être présent et de nous permettre d'être au pied de ta mère afin de vivre en union dans l'Esprit Saint.
அன்பான இயேசுவே, ஒளியாக எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஒளியை நாங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டதன் மூலம் பெற்றுக்கொண்டோம். இந்த திருமுழுக்கு வாழ்வை நாங்கள் வாழ தவறி இருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் மீண்டும் உன்னுடைய ஒளியில் வாழ்வதற்காக நீர் பிரசன்னமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, கானாவு திருமணத்திலே திராட்சை ரசம் போதாமல் போன பொழுது நீதாமே உன்னுடைய அன்னையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவளுடைய ஆவியின் தூண்டுதலை ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் புதுமை செய்தீரே. இந்த புதுமையினூடாக நாங்கள் எல்லோரும் வறுமையிலிருந்து முழுமையான வாழ்வுக்கு நாங்கள் வளர வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், வெளிகொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, நீர் செய்த ஒவ்வொரு புதுமைகளும் நீர் உன்னுடைய தந்தையினுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதற்காகவே ஒவ்வொரு புதுமைகளையும் நீர் செய்தீர். இந்த புதுமைகளினூடாக நாங்கள் மறுவாழ்வு அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நீர் இந்த புதுமைகளை செய்தீர். எங்களுடைய உடலும் உள்ளமும் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு மறுமலர்ச்சி அடையக்கூடிய வாழ்வாக இருக்கும் என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்தீர். அன்பான இயேசுவே, நீர்தாமே எங்களோடு வாழ்கின்றவரே, உமக்குத்தானே எங்களுடைய அவலமான நிலைகள் எல்லாம் தெரியும். எங்களுடைய உடலை தேவையற்ற தேவைகளுக்காக, எங்களுடைய காம இச்சைகளுக்காக, எங்களுடைய சுயநல வாழ்க்கைக்காக நாங்கள் எங்களுடைய உடலை பாவித்திருக்கின்றோம். ஆனால் இந்த உடலில் நீர் பிரசன்னமாய் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் மறந்திருந்த பொழுதிலும் மீண்டும் இந்த உடலானது புதுப்பிக்கப்பட வேண்டும், புனிதமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேளையிலே நீர் பிரசன்னமாய் இருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னத்தை உலகத்தில் உள்ள எல்லா தொலைக்காட்சி பார்வையாளர்களும் பார்ப்பதனூடாக மீண்டும் ஒரு புத்து உயிர் பெற்று மீண்டும் ஒரு ஒளியை பெற்று வாழ்வதற்காக இந்த உலக நற்கருணை ஆராதனை ஒருங்கிணைப்பு வேளையிலே நீர் எங்களுக்கு மீண்டும் ஒரு பிரசன்னத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, நீர்தாமே தேவ நற்கருணையை ஆரம்பித்து வைத்தீர். எங்களோடு வாழ்வதற்காக, நாங்கள் உம்மோடு வாழ்வதற்காக, எப்பொழுதும் உன்னுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேவ நற்கருணையை ஆரம்பித்தீர். இந்த அன்பு செயலுக்காக அன்பு இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சில வேளைகளில் நீர் அந்த தேவ நற்கருணையில் இருக்கின்ற என்பதை மறந்து எவ்வளவு பாவங்கள் செய்தும் ஒரு மரியாதை கூட இல்லாமல் உன்னுடைய உடலை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் பூசைகளில். அப்படி இருந்து கொண்டும் கூட எங்களுடைய பாவங்களை பாராமல் உன்னுடைய வல்லமையினாலே சக்தியினாலே நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்பதற்காக நீர் வந்து கொண்டிருக்கின்றீர். சில வேளைகளில் உம்மை பெற்றுக்கூட நாங்கள் பெற்றுக்கொண்ட அடுத்த நிமிடத்தில் எங்களுடைய சுய கௌரவத்திற்காக, சுயநலத்திற்காக, மற்றவர்கள் இருக்கின்றார்கள் வாழ வேண்டும் என்பதை மறந்து ஒரு விதமான ஒரு சுயநல போக்கிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான வாழ்க்கையை நாங்கள் அமைத்தாலும் இறைவா நீர் எங்களை மன்னித்து மீண்டும் எங்களோடு பிரசன்னமாய் இருக்கின்றதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, நீதாமே உன்னுடைய அன்னையின் ஒளியை பெற்று அந்த ஒளியினூடாக உலகிற்கு நீர் எங்களுக்கு
ஒளியை வழங்கினீர். அந்த ஒளி அன்னையினுடைய அன்பு. நாங்களும் இன்று இந்த அன்னையின் முன்னாக அன்னையின் முன்பாக இருக்கின்றோம். அந்த அவளினுடைய ஒளியினூடாக நீர் எங்களுக்கு இந்த ஒளியை தந்து கொண்டு இருக்கின்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீதாமே சொன்னீர், நானே உலகின் ஒளி. உன்னுடைய ஒளி நாங்கள் உன்னோடு வாழும் பொழுதுதான் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பான இயேசுவே, இந்த ஒளியை தார். மற்றவர்களாக மதிக்கின்ற அந்த மனப்பாங்குள்ள இந்த ஒளியை எங்களுக்கு தார். அதன் மூலமாக நாங்கள் எல்லோரும் இன மத வேறுபாடின்றி நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து உண்மையான அன்பில் ஒளியில் வாழ எங்களுக்கு இந்த வேளையில் உம்முடைய வரத்தை தந்து கொண்டு இருக்கின்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, எங்களை உற்று நோக்கி பார். நீர் உற்று நோக்கி பார்க்கின்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மீண்டும் உம்முடைய கருணை கண்ணோக்கத்தினூடாக எங்களுடைய உள்ளங்களை கருணையாக மாற்றியருள உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேண்டுதலை நீர் எங்களுக்கு செய்கின்றீர் என்ற நம்பிக்கையினால் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். Seigneur Jésus, toi qui es la lumière, tu nous as apporté cette lumière depuis notre baptême. Et pour que nous devenions des vrais témoins, non seulement dans notre vie, c'est aussi pour partager avec les autres. Quand tu as fait le miracle aux noces de Cana, et tu nous as rappelé que les hommes étaient de rien. Sans toi, on ne peut rien faire. Mais toi, en obéissant à la parole de ta mère, tu as accepté l'inspiration de ta mère parce que l'heure était arrivée pour toi. Mais aujourd'hui, par ta présence, tu nous rappelles également l'heure est arrivée. Pour nous laisser transformer par ta lumière et pour que nous sachions sortir de nos cécités intérieures. Et c'est de pouvoir apporter cette lumière aux autres. Et tout cela, Jésus, tu nous demandes de construire ton royaume. Pour toi, par toi, en toi. Mais parfois, on oublie cette mission confiée à chacun de nous. C'est par notre égoïsme. On se fait voir et parfois pour se faire apprécier. Mais en oubliant notre vrai projet, en oubliant la mission confiée par toi est une mission, c'est de faire vivre les autres dans l'amour et la paix. Regarde-nous avec bienveillance. Nous savons, Seigneur, tu nous regardes avec bienveillance, mais simplement nous te demandons que tu fais fondre notre cœur endurci afin que nous sachions vivre à notre tour dans ta bienveillance pour pouvoir construire un royaume d'amour, de paix et de joie. Merci Jésus. Par ton corps, et tu nous as permis de pouvoir respecter l'esprit. Là où il y a l'harmonie entre le corps et l'esprit, là il y a la paix. Et toi, tu as semé cette paix tout au long de ta vie. Donne-nous cette paix, pas en cherchant les gloires vaines, pas en écrasant la vie des autres, pas en détruisant avec les paroles vilaines, pas en masquant notre propre identité propre, pas en nous échappant à la réalité et à la vérité de notre propre vie. Mais Jésus, tu es présent. Tu es présent non seulement pour ceux qui sont devant toi, mais tous ceux qui sont dans le monde entier, qui te regardent.
car ton amour est puissant, ta lumière est puissante et ton regard est beaucoup plus puissant que tout autre, car tu es amour. Seigneur Jésus, si nous t'adorons aujourd'hui, c'est grâce à ton amour infini semé dans cette hostie consacrée. Tu as créé pour nous, pour être présent. Et parfois, nous te recevons sans être préparés. Et parfois, nous recevons ta communion dans les célébrations. C'est juste pour se faire voir. Peut-être pas. Et peut-être on a préparé vraiment, sincèrement, pour te recevoir. Mais parfois, on oublie de témoigner une fois que nous avons reçu ton corps précieux. Mais tu es là, tu es toujours présent. Comme tu nous as promis que tu es présent jusqu'à la fin du monde, c'est pour nous rappeler que tu es présent, Seigneur. Donne-nous cette confiance en toi, afin de ne pas être secoués par toutes les tentations charnelles, toutes les tentations médiatiques et toutes les vicissitudes de la vie. Mais tu es là, juste pour nous rappeler que chacun de nous est une lumière en toi, par toi, pour toi. Seigneur, faites de moi un instrument de votre paix, là où il y a de la haine, que je mette l'amour, là où il y a l'offense, que je mette le pardon. Seigneur, faites de moi un instrument de votre paix, là où il y a la discorde, que je mette l'union, là où il y a l'erreur, que je mette la vérité. Seigneur, faites de moi un instrument de votre paix, là où il y a le doute, que je mette la foi, là où il y a le désespoir, que je mette l'espérance. Seigneur, faites de moi un instrument de votre paix, là où il y a les ténèbres, que je mette la lumière, là où il y a la tristesse. அன்பான இயேசுவே, நீர் நன்மை செய்ய பிறந்தீர். உன்னுடைய நன்மைகள் எல்லாவற்றிற்கும் கிடைத்த பரிசு மரண தீர்ப்பு. அன்பான இயேசுவே, இந்த சம்பவத்தின் ஊடாக நீர் எங்களுடைய வாழ்க்கையை இப்படி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்பிக்கின்றீர். நாங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் செய்யலாம், நன்மைகள் செய்ய மறந்திருக்கலாம், நன்மைகள் செய்பவர்களை நாங்கள் மறுதலித்திருக்கலாம், அவர்களை பற்றி தூற்றி பேசியிருக்கலாம். இந்த தருணத்திற்காக நாங்கள் செய்த இப்படியான ஒரு முயற்சிகளுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். இருந்தாலும் நீர் ஒன்றும் பேசாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருவுளத்தை, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நீர் கடைசி மட்டும் சென்றேன். அன்பான இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் எங்களை அன்பு செய்ய முடியாதவர்களுக்காக மன்றாடுகின்ற இந்த வேளையிலே நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய முடியாமல் இருக்கின்ற தருணத்திற்காக, அன்பு செய்யக்கூடாது என்று நாங்கள் தீர்மானித்து அதற்காக நாங்கள் பரிசேயர் சதுசேயர்கள் போல சதி செய்து வாழ்கின்ற அந்த தருணங்களுக்காக இந்த வேளையில் மூலம் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்களும் இந்த பரிசேயர் கூட்டம் போல சில குழுக்களை சேர்த்து சில வேளையில் நாங்கள் எங்களுடைய குருக்களுக்கு எதிராக, இல்லை பணி செய்கின்ற பங்கு மக்களுக்கு எதிராக எங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை செலவழித்து இருக்கின்றோம். அதற்காக உம்முடைய மன்னிப்பு கேட்கின்றோம். அன்பு இயேசுவே,
நீதானே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அறிவீர. எங்களுடைய உள்ளங்களை மாற்றி அருளும். எங்களுடைய போலி வேடங்களை மாற்றி அருளும். எங்களுடைய கபடமுள்ள எங்களுடைய மனப்போக்குகளை மாற்றி அருளும். மற்றவன் முன்னேறுவதை நாங்கள் சகிக்க முடியாமல் அவர்களை பற்றி அவதூறுவதிலேயே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து கொண்டு இருக்கின்றோம். வெளிநாடுகளில் வந்து இருந்து கொண்டு நாங்கள் ஏன் வந்தோம் என்பதை மறந்து எங்களுடைய குடும்பங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு பதிலாக எங்களுடைய சுகபோகங்களில் தனிமையாக நாங்கள் அனுபவித்து கொண்டு எங்களுடைய பணங்களை வீணாக செலவழித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்ட பொழுதிலும், எங்களுடைய நாடுகளிலே கஷ்டப்பட்ட பொழுதிலும், எங்களுடைய இச்சைகளுக்கு, எங்களுடைய மதுபான ஆசைகளுக்காக அதற்காக செலவிடுகின்ற பணங்கள் அவற்றைக்காக இறைவா எங்களை மன்னித்தார். அன்பான இயேசுவே, நீதாமே கசைய அடிபட்டு கசையால் உங்களை அடித்தார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய உடல் உன்னுடைய இல்லமாக மாற வேண்டும் என்பதற்காக உனக்கு மூடி சூட்டினார்கள், முள்ளினால் மூடி சூட்டினார்கள். கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் இல்லை 12 சென்டிமீட்டர் நீளமான ஆழமான ஒரு முள்ளுகள் உள்ள ஒரு முள்முடியினால் இவற்றையெல்லாம் நீர் தாழ்ச்சியோடு தாங்கி கொண்டு அந்த தாழ்ச்சியை நாங்கள் இழந்து விட்டோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கர்மம், எங்களுடைய தற்பெருமை, எங்களை பற்றி பேசுவதில் கொள்கின்ற அந்த புழுகின்ற பெருமைத்தன்மை, அதனாலே நாங்கள் தாழ்ச்சியாக இருக்க மறந்து விடுகின்றோம். இந்த வேளையில் அன்பான இயேசுவே, எங்களை தாழ்ச்சி உள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, உண்மை போல எங்களை மாற்றியார்கள். இந்த வேளையில் எங்களுக்காக மன்றாடுகின்றோம். அன்பு இயேசுவே, நாங்கள் வாழ்க்கையில் பொறுமை இல்லாமல் இருக்கின்ற பொழுது நீதாமே பொறுமையோடு இந்த சிலுவைகளை எல்லாம் சுமந்து சென்றீரே. அந்த பொறுமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து எங்களுடைய வாழ்வில் வாழுகின்ற எல்லா குடும்ப அங்கத்தினவர்களுக்கும் நாங்கள் உண்மையான அன்பை கொடுக்கின்ற அன்பு சகோதரர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரத்தை தாரும். அன்பு தெய்வமே, நீதாமே சிலுவையை ஏற்றது மாத்திரம் அல்லாமல் உம்மை ஆணியினால் கஷ்டப்படுத்தி சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். நாங்களும் சில வேளைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆணிகள் போல எங்களுடைய சொற்கள், செயல்கள், சிந்தனைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆணிகள் போல குத்தி குதறி எடுத்து அவர்களுடைய இன்பத்தை கெடுத்து அதன் மூலமாக நாங்கள் ஒரு இன்பம் பெறுகின்ற ஒரு சமுதாயமாக சில வேளைகளில் இருந்திருக்கின்றோம். அவற்றுக்காகவும் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை கூட செய்ய முடியாமல் கண்மூடித்தனமாக நாங்கள் வாழ்ந்த அந்த நிலைமைக்காக, இந்த அவல நிலைக்காக, இந்த மனமில்லாமல் வாழ்கின்ற மனப்பாங்கிற்காக இறைவா உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். இந்த மன்னிப்பையெல்லாம் நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் உண்மையான நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இதன் மூலமாக அன்னையினுடைய பணிந்து பேசுதலின் ஊடாக எங்களுக்கு உண்மையான ஒளியான வாழ்க்கையை எங்களுக்கு தார். Seigneur Jésus, toi qui as été condamné à mort, pourtant tu es venu faire du bien. Et nous aussi, parfois dans notre vie, on est condamné. Mais on est condamné pour nos propres gestes. Et parfois, on est condamné injustement. Et parfois, nous-mêmes, on condamne les autres injustement à cause de notre égoïsme, à cause de notre double langage, à cause de notre langue de bois. Et tout ça, c'est à cause de notre orgueil. Seigneur Jésus, tu t'es laissé flageller. Et pour nous rappeler que le corps est faible et fragile, on doit maîtriser notre corps. Mais toi, tu as été mortifié, Seigneur. Et pour que notre corps redevienne temple, ta présence, le lieu de ta demeure, le lieu de ton amour. Donne-nous cet amour. Et par cet amour, que nous laissions transformer notre corps pour accueillir ton amour aimant.
Et on t'a mis une couronne d'épines. Et chaque épine pourrait mesurer 10 cm ou 12 cm parfois. C'est horrible, Seigneur. On ne peut même pas imaginer tout ce que tu as enduré pour notre bonheur à nous. Et nous, au lieu de penser toute ta souffrance, et nous, on oublie ta présence, on oublie ton nom, on oublie ta gloire. Et nous, on se fait glorifier. Et même si parfois, nous ne sommes pas dans les lieux de mérite, mais nous inventons. Nous inventons nos personnages, nous inventons nos hypocrisies, nous inventons double langage et tout ça. Tout cela pourrait être bien vu par le regard des autres. Et toi qui étais roi, Jésus, mais tu as été bafoué. C'est pour être échappé à toutes les moqueries, Seigneur. Nous, on cherche toutes les carapaces et pour nous armer et pour nous fortifier dans le mensonge. Et toi, tu as vécu la vérité en acceptant la souffrance, tandis que nous, non seulement nous ne vivons pas dans la vérité, non seulement nous ne vivons pas aussi dans une humilité, mais nous nous laissons envahir par le mensonge. Non seulement le mensonge qui m'envahit, et aussi contaminer le monde qui m'entoure dans le mensonge, tout cela pour ma propre gloire et pour mon orgueil personnel, l'orgueil familial et l'orgueil un peu, même parfois, la fierté des villages et tout ça. Mais Seigneur, toi, tu nous accueilles à nouveau dans le ventre de ta mère, afin que nous soyons renouvelés, reformulés. Seigneur Jésus, tu as porté la croix en toute patience. À cause de cette non-patience, Seigneur, combien de fois on s'est mis en colère contre toute la dignité des autres. Seigneur Jésus, apprends-nous à vivre dans la patience. Apprends-nous à donner la possibilité aux autres de vivre dans la patience. Seigneur Jésus, toi qui es patient dans le Saint-Sacrement, toi qui nous regardes patiemment tous nos cris, tous nos larmes et toutes nos angoisses, toutes nos solitudes, donne-nous ton esprit de patience, de pouvoir continuer à vivre dans la joie. Non seulement tu as accepté la croix, mais aussi tu t'es laissé crucifier par les clous. Ah Seigneur, nous aussi on a des clous. Ce n'est pas pour accepter nos souffrances, mais clouer les autres. Et tout cela pour notre propre profit à nous. Et pour notre entourage personnel, pour notre monde personnel, et pour notre égoïsme personnel. Et nous clouons sans cœur la vie des autres. Et nous clouons avec les paroles méchantes. Et nous clouons les autres. Et par non-amour. Ah Seigneur Jésus, donne-nous ton amour pour pouvoir guérir les blessures causées par notre vie d'égoïsme. Seigneur Jésus, donne-nous le sens de ta vie. Toi qui nous as donné ta mère au pied de la croix, et pour que nous sachions nous relever debout et qu'elle puisse nous accompagner. Et là, elle est avec toi. Et pour nous relever et pour marcher vers toi, pour retrouver la vraie lumière de bonheur et d'espérance. அன்பான இயேசுவே, நீர் பிறந்து பாடுபட்டு மரித்து சாவை வென்று உன்னுடைய உயிர்ப்பினூடாக எங்களுக்கு நம்பிக்கையான வாழ்க்கையை அளித்தீரே. அன்பான இயேசுவே,
இந்த நம்பிக்கையை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றது. அதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை தாண்டி மீண்டும் ஒரு நல் வாழ்க்கையை உம்மோடு வாழ்வதற்காக நீர் இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்கு கற்பித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வாழ்க்கையை புனிதர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள், துன்பங்களை அனுபவித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கைக்கு பின்பு ஒரு புதிய வாழ்க்கை, உன்னோடு வாழ்கின்ற வாழ்க்கை, அன்பின் வாழ்கின்ற வாழ்க்கை, துன்பமற்ற வாழ்க்கை, உன்னுடைய புகழுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்வை தியாகம் பண்ணினார்கள். ஆனால் நாங்கள் சில வேளைகளில் ஏன் எங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் கூட நாங்கள் புனிதர்களுடைய வாழ்க்கையை மறுதளித்திருக்கின்றோம். அவர்களும் எங்களைப் போல் வாழ்ந்தவர்கள் என்பதை மறந்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எல்லாம் இன்று உன்னுடைய நாமத்தை சொல்வதற்காக மீண்டும் எங்களோடு குடிகொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் எங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் மறந்து விடுகின்றோம். அன்பான இயேசுவே, உன்னோடு வாழ்கின்ற வாழ்க்கை இந்த சாவிற்கு பின்னும் நாங்கள் கொள்ள வேண்டும் என்ற ஆசையை எங்களுடைய வாழ்வில் தூண்டியறலும். அன்பான இயேசுவே, இந்த வாழ்வில் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் உன்னுடைய அன்பினால் வாழப்படுகின்ற வாழ்வாக வாழ எங்களுக்கு அருள்தார். அன்பான இயேசுவே, இந்த வாழ்வை வாழ்வதற்காகத்தான் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அளித்தீர். அந்த பரிசுத்த ஆவியின் ஊடாக நாங்கள் மற்றவர்களோடு உறவாடுவதற்காக, மற்றவர்களோடு நாங்கள் நல்ல சகோதரங்களாக வாழ்வதற்காக, நல்ல ஆன்மீகத்தோடு வாழ்வதற்காக, எடுத்துக்காட்டான வாழ்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியை எங்கள் மத்தியிலே நீர் தந்திருக்கின்றீர். அவற்றிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியினூடாக உன்னுடைய அன்னை புனித வாழ்வு வாழ்ந்தாள். இந்த அன்னையினுடைய வாழ்வு எங்கள் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு. ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் புனிதமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுதுதான் நாங்கள் விண்ணகத்திற்கு எடுக்கப்படுவோம் என்பதை அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்லாமல் விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அவள் தன்னுடைய பரிசையும் பெற்றுக்கொண்டாள். உலக மண்ணக விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டார். அதே ஒரு பிரயாணத்தை நாங்கள் கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்னை மீண்டும் எங்கள் மத்தியில் குடிகொண்டிருக்கின்றார். உன்னுடைய நாமத்தினாலே நாங்கள் குடிகொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உன்னுடைய அன்னையினுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீ தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுவே, சில வேளைகளில் நாங்கள் இவற்றையெல்லாம் மறந்து ஆன்மீக காரியங்களை நாங்கள் மறந்து பொருளாதார தேவைகளில் எங்களுடைய வாழ்க்கையை மூழ்கடித்து எங்களுடைய உரையாடல்கள் எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்தவையாகத்தான் இருக்கின்றன. இந்த உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களில் நாங்கள் சிக்கி இருக்கின்றோம். சிக்கி இருப்பது மாத்திரமல்லாமல் மற்றவர்களை கூட நாங்கள் சிக்க வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சுயநலத்தினால், எங்களுடைய தற்பெருமையினால், எங்களுடைய கௌரவ பெருமையினால். அதற்காக இறைவா உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நீர் அன்னைக்கு கொடுத்த அதே பரிசை எங்களுடைய வாழ்வில் நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா விதமான அருளையும் எங்களுக்கு தாரும். மற்றவர்களையும் நாங்கள் எங்களோடு ஒன்று சேர்த்து பயணிக்கின்ற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். நான் என்று நிற்காமல், நான் என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய சகோதரர்கள், நான் என்னுடைய நண்பர்கள் என்று நான் என்று சொல்லி நாம் என்பதை மறக்கின்ற இந்த உலகத்திலிருந்து விடுபட இறைவா எங்களுக்கு அருளை தாரும். இந்த நான் என்ற மமதை மனிதர்கள் மத்தியில் நிலவாடி கொண்டு இருக்கின்றன. பிசாசின் தூண்டலினால் பெருகி கொண்டு இருக்கின்றன.
அது திருச்சபையிலுமோ சரி, குடும்பத்திலுமோ சரி, எங்களுடைய வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையிலுமோ சரி, அந்த தீய ஆவியினுடைய தூண்டுதல்கள் எங்களை பாவத்திற்கு அழைத்து செல்கின்றன. அதற்கு நாங்கள் பலியாகாமல் உண்மையான பலியாக, உம்முடைய புகழுக்காக வாழுகின்ற உண்மையான பிள்ளைகளாக, ஒளியின் மக்களாக வாழ இந்த வேளையில் உன்னுடன் உன் அன்பு இயேசுவே இந்த வரத்தை எங்களுக்கு தாரும். Seigneur Jésus, toi qui es venu sur la terre et tu as souffert et tu es mort, mais tu as vaincu la mort pour nous donner l'espoir. Et nous sommes tous invités à porter cet espoir, mais parfois on oublie que chacun de nous est un témoin d'espoir. Non seulement nous refusons de croire, et aussi nous empêchons que les autres puissent espérer dans leur vie. Et pour cette attitude mauvaise, Seigneur, nous te demandons pardon. Et Seigneur, et tu as touché les cœurs fidèles dans ta vie et même après. Et donc ainsi, nous avons la vie des saints qui avaient le désir du ciel déjà ici-bas sur la terre. Donne-nous ce désir intense de pouvoir vivre pour toi, par toi et pour l'amour des hommes. Seigneur Jésus, et tu nous as donné l'Esprit Saint pour vivre en communion. Seigneur Jésus, merci pour cet Esprit que tu nous as donné. Et par cet Esprit, tu nous as donné les 7 dons et aussi les 9 fruits. Mais on en a ajouté donc chaque don. Et c'est d'abord c'est la justification. Parmi les dons, on se justifie tout. Et pour pouvoir vivre, continuer à vivre dans le mal, on se justifie. Et puis aussi, voilà, parmi les fruits, voilà, on prend des précautions, on prend des prétextes. Voilà, on prend des prétextes. Des prétextes de ne pas être mouillé dans la vérité. Voilà, des raisonnements pour ne pas être responsable et dans notre vie quotidienne. Mais donne-nous ton esprit, afin que nous soyons les vrais témoins de lumière, Seigneur. Ta mère qui s'est laissée guider par l'Esprit et s'est laissée purifier chaque instant par l'Esprit Saint. Et l'Esprit Saint puisse circuler en toute liberté dans la vie de Marie. Et elle a su s'élever, son âme. Donne-nous cette grâce spéciale de nous élever, de sortir de notre vie terrestre. Et donne-nous la grâce d'être fidèles, non seulement en parole et en discours, mais aussi vraiment de tout notre cœur, comme était la Vierge Marie. Elle était persévérante dans sa foi. Et c'est ainsi qu'elle a été récompensée comme la mère du ciel et de la terre. Et nous aussi, à notre tour, soyons persévérants dans nos paroles. Les paroles d'amour, je parle. Ce n'est pas les paroles mensongères, ce n'est pas les paroles préméditées, ce n'est pas les paroles qui attendent en retour nos propres profits, mais c'est les paroles d'amour, les paroles de bonté. Merci Seigneur. இனி மறை
செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் நிறை மரியே அம்மா அம்மா, அருள் நிறை மரியே அம்மா அம்மா, அவனில் உயர்ந்தவள் நீ அம்மா. அருள் நிறை மரியே அம்மா அம்மா, அவனில் உயர்ந்தவள் நீ அம்மா. செய்யரெம்மை அணைக்கும் தாயம்மா, செய்யரெம்மை அணைக்கும் தாயம்மா, உன் சேவடி வந்தோ இன்பமம்மா. அருளிறை மரியே நீ வாழ்க, பேருடை பெண்ணே நீ வாழ்க, கருவில் திருவாய் இயேசுவை சுமந்தாய் வாழ்க நீ வாழ்க. இறை சித்தம் ஏற்றதும் பணிவுக்கு அழகு, உதவிட முனைவதும் கனிவுக்கு அழகு. இறை சித்தம் ஏற்றதும் பணிவுக்கு அழகு, உதவிட முனைவதும் கனிவுக்கு அழகு. சிலுவை தொடர்ந்ததும் துணிவுக்கு அழகு, சிலுவை தொடர்ந்ததும் துணிவுக்கு அழகு. இறைவனின் தாயானாய் தரணிக்கு அழகு. அருளிறை மரியே நீ வாழ்க, பேருடை பெண்ணே நீ வாழ்க, கருவில் திருவாய் இயேசுவை சுமந்தாய் வாழ்க நீ வாழ்க. அருள் நிறை மரியே அம்மா அம்மா, அவனில் உயர்ந்தவள்